ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோல்ட் ரேட் வந்து எப்படி நீங்க அப்டேட் பண்றீங்க, சில்வர் ரேட் எப்படி அப்டேட் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. இந்த ஆப்லயுமே தான் நான் பார்த்து அப்டேட் பண்றேன். இந்த ஆப் பேர் வந்து கிட்கோ. பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல எல்லா மெட்டல்ஸும் இருக்கும். நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிற வேல்யூவும் இருக்கும் மார்க்கெட் ரேட் படி. இப்போ கோல்டு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைட் ஆஸ்க்ன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்க சேஞ்சுங்கிற ஒரு ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. அதுல வந்து இப்போதைக்கு லாஸ்டா ஏறி இருக்கிறது பார்த்தீங்கன்னா +100 ஏறி இருக்கு. இந்த 100 வந்து அப்படியே நீங்க அப்டேட் ஆகுமான்னு கேட்டா அப்படியெல்லாம் ஆகாது. உங்களுக்கு ஒரு 80 அப்டேட் ஆகலாம், இல்ல 90 அப்டேட் ஆகலாம். இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த வித்தின் அமௌண்ட்டுக்குள்ள நமக்கு வந்து ரேட்ஸ் வந்து அப்டேட் ஆகும். சில்வரும் அந்த மாதிரி தான். சில்வரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும், பைசால ஏறும். டக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் வந்து கோல்டு ஈஸியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் இந்த சேஞ்சுங்கிற இடத்துல +2 கூட இருக்கும், இல்ல -2 கூட இருக்கும். அப்படிங்கிற ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கோல்ட் ரேட் வந்து அதிகமா ஃப்ளக்சுவேட் ஆகுது, எப்படி வேணாலும் மாறலாம்னு அர்த்தம். இந்த ரேட் வந்து உங்களுக்கு எப்படி வந்து லாஸ்டா கன்ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ்ட் ஆக போகும். அப்போதைக்கு அந்த ரேட்டை பாருங்க. அப்போதைக்கு ரேட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 80 ருபீஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கன்ஃபார்மா ரேட்ஸ் வந்து ஒரு 60 ருபீஸ் ஏற போகுதுன்னு அர்த்தம். இல்லை டிகிரீஸில் உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து இருக்குன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு 80 ருபீஸ் வந்து ஃபால் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோதான் ரேட்ஸ் பார்க்குறது சிம்பிள். நீங்களும் இந்த ரேட்ஸ் பார்த்துட்டு சீட் கட்ட ஆரம்பிக்கலாம். என்னதான் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ரேட்ஸ் பார்த்துக்கலாமே தவிர ரேட் ஏறதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம சீட்டு காட்டிட்டோம், கம்மியாயிடுச்சு, நாளைக்கு கூட இன்னும் கூட டவுன் ஆகலாம். அதை வந்து நம்மளால டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.